ராதாகிருஷ்ணா வணக்கம். நான் உங்கள் சிகி அம்மா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 62வது திருவிளையாடல் ஜுரம் தீர்த்த படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா? நேற்று மாணிக்க வாசகருக்காக சிவபெருமான் என்ன பண்ணார்? நரியை குதிரையாக மாற்றினார். அப்புறம் குதிரையை நரியாக மாற்றினார். அப்புறமேட்டு மண் சுமந்தார். அதுக்கப்புறமேட்டு அரிமர்த்தன பாண்டியனுடைய கையால் பிரம்படியும் பட்டார். அப்புறமேட்டு வஞ்சி பாட்டிக்கிட்ட பிட்டு வாங்கி சாப்பிட்டாரு அப்படிங்கிற கதையெல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, திருவாசகம் அப்படிங்கிற அந்த தேனை சிவபெருமானே அவருடைய கைப்பட எழுதினார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அதை நம்ம பயன்படுத்தி நாமளும் திருவாசகம் எழுதணும் அப்படிங்கிறதையும் நேற்று நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி ஜுரம் தீர்த்த படலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அதாவது ஏற்கனவே நம்ம 63 நாயன்மார்களில் நின்ற சீர் நெடுமாறன், மங்கையர்க்கரசியார், குலச்சிரியார் இவங்களுடைய கதைகளை நம்ம கேட்டிருக்கோம். அதே கதை தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அரிமர்தன பாண்டியனுக்கு அப்புறமேட்டு சகநாதன் அப்படின்னு மகன் ஆட்சி செய்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய பரம்பரையில் கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டியன் இருக்கார். அவருக்கு ஏன் கூன் பாண்டியன் பேர் இருந்தது அப்படின்னாக்கா, அவருடைய உடம்பு கூன் விழுந்து இருந்திருக்கு. அதனால் அவர் பேர் நெடுமாறன் தான். ஆனால் எல்லாருமே கூன் பாண்டியன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவர் சமண மதத்தை சார்ந்து இருக்கார். அதனால் மக்கள் எல்லாருமே சமண மதத்தை தான் சார்ந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவருடைய மனைவியான மங்கையர்க்கரசியாரும் அவருடைய மந்திரியான குலச்சிறையாருமே சிவபெருமானை இடைவிடாது வணங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டில் மறுபடியும் சைவம் தலைக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வேண்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து வேதாரண்யத்தில் திருஞான சம்பந்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே உடனே மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் என்ன பண்ணுறாங்க, நாம் போய் திருஞான சம்பந்தரை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பாண்டிய நாட்டிலேயும் சைவம் தலைக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. உடனே நெடுமாறன்கிட்ட பர்மிஷன் கேட்கவும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திருஞான சம்பந்தரை வர சொல்கிறதுக்காக ஓலை அனுப்புகிறாங்க. அதை பார்த்ததுமே திருநாவுக்கரசர் சொல்கிறார், இப்போ நேரம் கரெக்டாக இல்லை, நீ கொஞ்ச நாள் கழிச்சு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு, இறைவனை கும்பிட்ற நம்மளுக்கு நாள் கிழமை நேரம்லாம் எதுக்கு, எல்லாம் சிவபெருமானே பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மதுரைக்கு வாகீசரோட மடத்தில் தங்கியிருக்காரு. வாகீசர்னா யார்? நம்மளுடைய திருநாவுக்கரசருடைய மடத்தில் தங்கியிருக்காரு. அந்த சமயம் பார்த்து சமணர்களுக்கெல்லாம் திருஞான சம்பந்தர் வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. உடனே திருஞான சம்பந்தர் அழிக்கிறதுக்காக இவங்களாம் ஒரு பெரிய யாகம் நடத்துகிறாங்க. அந்த யாகத்தோட வெப்பம் திருஞான சம்பந்தரை தாக்குது. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, கூன் பாண்டியன் சமணர்களுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் இவங்க இவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்க, அதனால் இந்த வெப்பம் கூன் பாண்டியனையே தாக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த கூன் பாண்டியனுக்கு போய் அந்த வெப்பம் தாக்கவும் அது வெப்பு நோயாக மாறி அந்த கூன் பாண்டியனால் எந்திரிக்கவே முடியல. அதுக்கப்புறமேட்டு எவ்வளவோ வைத்தியம் பண்ணுறாங்க, சரியாகலை. அப்போ மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் சொல்கிறாங்க, நம்ம திருஞான சம்பந்தரை கூப்பிட்டோம்னாக்கா அவர் சரி பண்ணிடுவார் அப்படிங்கிறாங்க. உடனே நெடுமாறனை என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நோய் குணமாகணுமே அப்படிங்கிறதுக்காக சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஆனால் சமணர்கள் இதை எதிர்க்கிறாங்க. உடனே திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு, என்னுடைய வைத்தியத்தினால உங்களுடைய நோய் குணமாயிருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் சைவத்துக்கு மாறிடணும், இந்த சமணர்களை நாட்டை விட்டே துரத்திடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. சமணர்கள் எவ்வளவோ வைத்தியம் பண்ணி நெடுமாறனுக்கு நல்லாகவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு திருஞான சம்பந்தர் பாட்டு பாடி நீர் பூசவுமே உடனே அவருடைய வெப்பு நோய் குணமாயிடுது. உடனே அவருடைய கூணும் நீங்கி அவர் நேராக நிற்கிறாரு. உடனே அவருக்கு நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிற பேர் வருது. அதுக்கப்புறம் சமணர்களை எல்லாம் பாண்டிய நாட்டிலேருந்து அனுப்பிட்டு பாண்டிய நாடு பழையபடி சைவத்துக்கே மாறிடுச்சு. இதுதான் ஜுரம் தீர்த்த படலம். சிவபெருமான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறதுல என்ன, உள்ளன்போடு நாம் அவர் பேரை சொன்னோம் அப்படின்னாவே ஓடி நம்மளை கட்டி அணைச்சிக்குவார், நம்மளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவார் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி திருவிளையாடல்கள்லாம் நம்மளுக்கு சொல்லுது. நாளைக்கு என்ன திருவிளையாடல் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாயிருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.